ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்கிறார். ஏற்ற காலம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே ஏற்ற காலத்தில் மனிதனை தம்முடைய சாயலிலே உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மாவாகும்படி அவனை மனிதனாய் இந்த பூமியிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பழுகி பெருக இந்த பூமியை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போன ஆதாமையும் ஏதாமையும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே பாவத்துக்கு காரணமாய் மனுக்குலம் பாவத்தில் கற்பம் தரித்து பாவிகளாக பிறந்து பாவத்திலே மரிக்கிறார்கள் என்கிறதை கண்ட தேவன் எவ்விதமாய் முந்தின ஆதாம் மூலம் பாவம் இப்பூமியிலே வந்ததோ அதை போல இந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை உண்டாக்குகிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே கடந்து வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டு கன்னி வயிற்றிலே அதிசயமான தெய்வமாய் பிறந்து இந்த பூமியிலே கரைதிரையற்ற பரிசுத்த இரத்தத்தை பாவ மன்னிப்புக்கென்று கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். இந்த இரட்சகராகிய இயேசுவை இந்த கடைசி காலத்தில், கொடிய காலத்தில், இந்த முடிவுறக்கூடிய உலகத்தின் முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உங்கள் இருதயத்திலே நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்கண்டு பிதாவாகிய தேவன் கடவுள் அனுப்பின இந்த குமாரனாகிய இயேசுவை இருதயத்தில் விசுவாசிப்பீர்களே ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவத்திற்கான நிவாரணம் இயேசு ஒருவரே. காலம் நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன் இதய கதவை தட்டுகிறார். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, சமீபமாய் கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். செய்து கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு விட்டு தேவனிடமாய் திரும்புவதே மனம் திரும்புதல். பாவத்தை குறித்து வருந்துவதும் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு தேவனிடம் கண்ணீர் வடித்து ஒப்புரவாகுதல் தான் மனம் திரும்புதல். இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் நாள். இயேசுவின் இதய கதவை தட்டுகிறார். அவருக்கு செலுத்த வேண்டியது உன்னுடைய மனதை. உன்னுடைய கண் திறக்கப்படுமேயானால் இரட்சகராகிய இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். காலம் நிறைவேறிவிட்டது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி இயேசுவை விசுவாசியுங்கள். சிலுவை மரத்தில் கைகளிலும் கால்களிலும் ஆணிடிக்கப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 2 கரங்களை விரித்து உன்னை அழைக்கிறார். எந்த பின்னணியத்தையும் எந்த சூழ்நிலையை சார்ந்தவர்களாக, எப்படிப்பட்ட பாவத்தில் சிக்குண்டு விடுதலை பெற முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு பாவங்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு ரட்சிப்பினால் இயேசுவை விசுவாசியுங்கள். இருக்கின்ற இடத்திலே, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து இந்த கடைசி காலத்தில் என்னை ரட்சித்துக் கொள்ளும், என்னை மீட்டுக் கொள்ளும் என்று இன்றைக்கு நீங்கள் அறிக்கையிடுவீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க வல்லவராய் காணப்படுகிறார். பட்சபாதம் இல்லாத தேவன், அன்பு நிறைந்த கடவுள்,
சகல ஜனங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை சமாதானத்தினால், ரட்சிப்பினால், சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. ஆமேன். God bless you.